जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं बोधगणादिसेवितं कपित्त जम्बू पलसार पक्षितं उमासुदं सोहविनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं महागणपति துணை கொண்டு மாதா பிதா குரு இஷ்ட தேவதா குலதேவதா துணை கொண்டு 12 ராசிகளுக்கான ஆடி மாத ராசி பலன்கள் பார்க்க போறோம். ஆடி மாசத்திற்கு 12 ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி நேயர்களே, ஆடி மாதம் எப்படி இருக்கும்? பொதுவாகவே இதுவரை இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய டைம் வந்தாச்சு. விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி நல்ல நேரம் வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தானே ஒரு சில நேரங்கள் வரும், வந்தாச்சு. பொருளாதார இழப்பு ஏற்பட்டாலும் சமாளித்து ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துடும். பொருளாதார வகையில் கூட பொன் பொருள் சேர்க்கை உண்டு. மனதில் மகிழ்ச்சி இருக்கும். மனசில் ஏதோ ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் இருக்கும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். எங்கே போகலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி காணலாம். எல்லா முயற்சியிலும் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் மற்றவர்களுடன் வீண் விவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாமல் சண்டை போடுறது, சில விஷயங்கள் எல்லாம் வேண்டாம். குடும்பத்துடன் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவது உத்தமம். புதிய வீடு வாகன யோகங்கள் உண்டு. மன யோகம், பூமி மங்கள யோகம்லாம் உண்டு. புதுசாக ஒரு வீடு கட்டணும், ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு கண்டிப்பாக செய்யலாம். எதிர்பாராத வகையில் கொடுத்த பணம் வரும், இல்லைன்னா பண வரவு, தொழில் மூலமாக பண வரவு, ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை தேவை. ஒற்றுமையோடு இருக்கணும், ஒத்துமையோடு சில விஷயங்கள் செய்யணும். எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரம் காட்டக்கூடாது. கணவன் மனைவி ஒற்றுமை மிகவும் அவசியம். ஒன்று. அதே போல் தொழில் வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் சில பிரச்சனைகள் வரும். வேலையில் சிறு பிரச்சனைகள், சிறு விஷயங்கள்லாம் வரும். ஆனால் அது எல்லாமே சரியாக வந்துடும். ஸோ அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஒரு சின்ன விஷயங்கள்லாம் ஒரு மனசுக்கு பாதிக்கக்கூடிய அளவுக்கு வரும். ஆனால் அதெல்லாம் தெரிந்து நன்னா ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சில விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்களாக நடக்கும். மாணவிகள் படிப்பில் இன்னும் கவனம் செலுத்த வேண்டும். இந்த கவனம் பத்தாது, இன்னும் நிறைய கவனம் செலுத்த வேண்டும். திருமணம் கூடி வரும், மறுமணம் கூடி வரும். முதல் கல்யாணமாக இருந்தாலும் சரி, நீங்கள் 2வது கல்யாணம் பண்ண போகிறோம், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நான் முதல் 2 கல்யாணம் கூட விட்டுருங்க, 3வதாக சில பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட, நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட நல்ல விதமாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை பார்த்து செலவு பண்ணணும். இப்போ ஷேர் மார்க்கெட்லலாம் பண்ணுற போது கடன் சம்பந்தமான விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. இது எல்லாமே கண்டிப்பாக விவசாயத்தில் இருப்பவர்கள் இப்போ ஒரு முதலீடு செய்யக்கூடிய நேரத்திலலாம் கூட யோசித்து செய்தல் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு நிர்வாகம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவர்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, சில மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில் கேட்டுக்கோங்க, பிற்பகுதியில் வீண் அலைச்சல் ஏற்படும். சில பேருக்கு வேலை பளு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் படிப்படியாக உயரும். கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஸோ என்னடா வரலையே அப்படின்லாம் நினைக்காதீங்க. தொழில் விஷயமாக வெளிநாடு போகிறதோ, வெளியூர் போகிறதோ, பக்கத்து ஊருக்கு எங்கேயாவது போகிறதோ, அங்கேயே இருந்து பார்த்துக்கிட்டு வரதோ, இதெல்லாம் நடக்கும். கோவில் மற்றும் புண்ணிய காரியங்களில் ஏதாவது சிறப்பாக சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. பண வரவு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடியதாக இருக்கும். கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகிறது, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். புதிய பதவி கிடைக்க அரசியலில் இருப்பவர்களுக்கும் சரி, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் சரி, புதிய வாய்ப்புகள் தரப்படும். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நண்பர்களிடத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்காது.
நீங்கள் இது எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான நண்பர், இந்த ஃப்ரெண்டு தான் எனக்கு எல்லாமே செய்வான்னு சொல்லி நீங்கள் நம்பி போனீங்கன்னு அவன் தான் ஃபஸ்ட்டு செய்ய மாட்டான். ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் தான் முதல்ல உங்களுக்கு செய்ய மாட்டான். அப்பா முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லப்பா அப்படின்னு சொல்லுவானே தவிர சரி செய்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை வராது. பெண்களுக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுல நிறைய விருப்பம் இருக்கும். ஆனால் உங்களுடைய தேவையை பொறுத்து நீங்கள் அதெல்லாம் செய்யுங்க. ஏன்னா இப்போ ஆடம்பர பொருட்கள்னு இப்போ யாரும் வாங்காமல் இல்லை, எல்லோரும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் பெண்கள் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை பார்த்து பணம் எப்படி செலவு பண்ணணும், என்ன பண்ணணும், கருத்தொருமித்து பேசி அதுக்கப்புறமா ஒரு முடிவு பண்ணுங்கள். நான் என்னடா சாமி வாங்க எப்படி செய்கிறது, வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வேண்டாம். இதுவுமே பேசி முடிவு பண்ணி செய்யுங்க. ஒரு ஆடம்பர பொருள் வாங்குறீங்களா, பேசி முடிவு பண்ணி இப்போ இது அவசியம் தானா, வாங்கலாமா, இப்போ இதில் பணம் போடலாமா, பணம் போட்டால் நமக்கு நல்லா வருமா அப்படின்னு யோசித்து செய்யுங்க. அவ்வளோதான். தேய்பிரை அஷ்டமி வருது பார்த்தீங்கன்னா, தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவர் வழிபாடு சிறப்பை தரும். கால பைரவருடைய வழிபாடு, வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு, இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு. விருச்சிக ராசின்னா என்னென்ன வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துவார்கள். ஒவ்வொரு சொல்லும் கொள்ளும் உண்டு தான், இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு சொல்லும் கொள்ளும், ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். அதனால் பேசும்பொழுது விருச்சிக ராசிக்காரர்கள் யோசித்து பேச வேண்டும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட கூடாது. நிதானமாக பேச வேண்டும். யார்கிட்ட பேசுனாலும் சரி. இப்போது நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க, ஒரு சிறப்பான ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா கூட அங்கே கூட உங்கள் பணியிடத்தில் கூட நிதானித்து பேச வேண்டும். அதுவே இல்லைன்னா உங்களுடைய ப்ரமோஷனுக்கோ அடுத்த சில விஷயத்துக்கோ ஸ்டாப் ஆகிடும். பூர்வீக சொத்து சம்பந்தமானதும் சரி. பெண்களால் முக்கியமாக சுமங்கலி சாபம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுமங்கலிகளால் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னு தெரியும். அதனால் சில பேருக்கு சில தர்ம சங்கடமான சில சூழ்நிலைகள்லாம் வருது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து என்ன செய்யணுங்கிறத யோசித்து செய்யுங்க. விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு சில ஸ்தலத்துக்குள்ள நம்ம போயிட்டு வரோம். எதுக்காக நம்ம போகிறோம்? நல்ல மாற்றம் வரும்னு போகிறோமா? அந்த மாற்றம் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல கோவில் இருந்தது, இந்த கோவிலுக்கு போனால் எனக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கோவிலுக்கு போய், பெண்களாக இருந்தால் திருமணம் ஆகவில்லை என்றால் வலது கை, திருமணம் ஆகி இருந்தால் இடது கையில் முடிகயிறு கட்டிண்டு வாங்க. முடிகயிறு 9 முடி போட்டு கட்டிடுவாங்க. சும்மா வாங்கி கட்டிட்டு வரதில்ல. 1 மீட்டர் கருப்பு கயிறு சிகப்பு கயிறு கொடுத்து முடி போட்டு 9 முடி போட்டு சுவாமிகிட்ட வச்சு கையில் கட்டிடுவோம். ஆண்களாக இருந்தால் வலது கையில் கட்டிக்கோங்க. பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சிறப்போடு இருப்பீங்க. வாழ்க வளமுடன். இப்பொழுது நாம் பார்த்திருக்கக்கூடிய அந்த ராசி பலன்கள், ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்கிறது, இது வந்து முழுக்க பொது பலன்கள் மட்டுமே. இந்த பொது பலன்கள் 30லிருந்து அதிகபட்சம் 40% வரைக்கும் கூட சில பேருக்கு அப்படியே பலிக்கும். சில பேருக்கு 60% பலிக்க. சில பேருக்கு எனக்கு இது நடக்கலை, அது நடக்கலை, இப்படி நடக்கலை, அப்படி நடக்கலை, நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அந்த ஜாதகப்படி உங்களுடைய லக்னப்படி உங்களுடைய கிரக கட்டங்கள் என்ன இருக்குது, இப்போ என்ன திசையில் நீங்கள் பிறந்தீங்க. இப்போ சூரிய திசையில் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னால் ராகு தசை நடந்தால் முற்றிலுமே அவங்களுக்கு கஷ்டம்தான். ஸோ அந்த மாதிரி என்ன தசாபுக்தி உங்களுக்கு நடக்கிறது, இப்போ என்ன தசை நடக்குது, தசையில் என்ன புத்தி நடக்கிறது, இந்த புத்தி உங்கள் ஜாதகப்படி சாதகமாக இருக்கா, இவ்வளவும் உங்களுடைய சுய ஜாதகத்தை சிறிய கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வீடியோ கால் மூலமாக பேசலாம், ஜூம் கால் மூலமாக பேசலாம். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எப்படி வேணாலும் இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி என்னுடைய அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்கிட்டு தாராளமாக உங்களோட சுய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதற்கான ஸ்லோகம், அதற்கான தீர்வு, பரிகாரம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோவில் இப்போ நான் ராஜ்குமார், இப்போ நான் பார்க்குறது அப்படின்னு சொல்லும்போது நான் ஜாதகம் பார்க்குறேன், அதே போல் எண் கணிதம் பார்க்குறேன், அதே போல் ஸ்டோன்ஸ் இந்த இது சொல்கிறோம் இல்லையா, அந்த இது நான் பார்க்குறேன். அதே போல் ராசிக்கற்கள் நான் பார்க்கக்கூடியது, மருத்துவ ஜோதிடம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து எல்லாமே நான் பார்த்துறேன். பிரசன்ன ஜோதிடம், தாம்பூல பிரசன்னம் எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேன். டேரட் ரீடிங் எல்லாமே உண்டு. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பார்க்கணும், உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம்.
என்ன என்றைக்குமே நம்ம 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 எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் இப்போ நம்ம எல்லாம் நம்ம நிறைய இடத்துல நம்ம இந்த சேனல் நம்ம பார்க்குறோம், நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ பார்க்குறோம். நம்ம ஒரு சேனல் ஒரு ராசி, இப்போது உதாரணத்துக்கு உங்களுடைய ராசி கடக ராசின்னு வச்சுக்கோங்களேன். கடக ராசி ஆரம்பத்தில் கேட்டுட்டு விடுறதில்ல, ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேட்டால் தான் ஒரு சிவாச்சாரியார் ஒரு ராசியை பற்றி முழுமையாக என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது முழுசாக உங்களுக்கு தெரியும். அதாவது ஸ்கிப் பண்ணி தள்ளி பார்த்தோம்னா நமக்கு புரியாது என்ன சொல்ல வராங்க. நம்ம இந்த ராசிக்கு நமக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, நம்ம ராசிக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, சரியாக இருக்குமா இருக்காதா, நிறைய விஷயங்கள் இதில் நம்ம பார்க்கணும். பொது ஜாதகம்ங்கிறது, பொது பலன்கள்ங்கிறது வேறு. நம்மளுடைய சுய ஜாதகம், ஜென்ம அதனால தான் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜென்ம பத்திரிக்கா. ஜாதகத்தில் உங்கள் நோட்டை எடுத்த உடனே இந்த ஸ்லோகம் இருக்கான்னு பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன். எஸ் சார், நீங்கள் சொன்ன நம்ம வந்து என் நோட்டில் இருக்குது, எல்லாருமே நீங்கள் பண்ணுவீங்க. ஏன்னா அதுதான் மிக முக்கியமானது. அப்போ இந்த ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும், ஆடி மாதத்தில் கிரகநிலை மாற்றங்கள் எப்படி இருக்கும், உங்கள் சுய ராசிக்கு எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி இருப்பீங்க, ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, வரவு செலவு எப்படி, கணவன் மனைவி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, நல்லது கெட்டது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும், அன்றாட வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கும், செய்தொழில் எப்படி இருக்கும், வேலைக்கு போயிட்டு வர இடத்துல 1008 பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நம்ம எப்படி சமாளிப்போம், இவ்வளவு பிரச்சனைகளையும் நம்ம பார்த்துக்கணும். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை, அதாவது என்றைக்குமே ஒரு விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எதிர்காலத்தில் அடுத்து 10 வருஷத்தில் நமக்கு இதுதான் நடக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அன்றைக்கே அந்த குருக்கள் சொன்னார், சிவாச்சாரியார் சொன்னார், இதுதான் எனக்கு நடக்கும்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி எனக்கு இது நடக்குது அப்படின்னு சொல்லுவார். இப்போ இன்றைக்கி நான் சொல்கிறேன், இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க, சுவாமி அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க அந்த இது இன்றைக்கி எனக்கு நடந்தது, அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி என் மகளுக்கு அது நடக்குது, அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி என் மகனுக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நம்ம உட்காந்து, யூ ஹாவ் டு கிவ் சம் டைம். நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இப்போ நான் ராஜ்குமார் சார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 20 நிமிஷம் எனக்கு டைம் வாங்கி கொடுங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, பார்த்து நீங்கள் கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஜாதகம் பாருங்கள். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.